சார் 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 யாருப்பா நீ? சார் என் பேரு சந்து. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் மேனேஜரா இருக்கேன். எதுக்காக வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், லாஸ்ட் டைம் குவாரியில மித்ரா சாருக்கு அடிபட்டுச்சுல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆர்டிஸ்க லக்ஷ்மி மேடம் கிட்ட கொடுத்தேன். இவன் என்ன முடிஞ்சு போன விஷயத்த திரும்பவும் தோண்டி எடுக்கிறான்? இப்படியே போனா நான் நல்லா மாட்டிப்பேன் போல இருக்கு. ஆனா அன்னைக்கு கொடுத்த ஆர்டிஸ்க்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. கடவுளே, இப்போ மனிஷா கையும் களவுமா மாட்டிப்பாளே. ஹார்ட்வேர்காரங்க அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி இந்த பென்டிரைவ்ல கொடுத்துருக்காங்க. சார் கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, என்கிட்ட கொடு. தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். என்னது, என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க ஒருத்தரை கொல்ல முயற்சி பண்ண குற்றத்துக்காக. வாட்? ஒருத்தரை கொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணனா? உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் நல்லவங்களையும் அப்பாவிங்களையும் கூட மர்டர் கேஸ்ல மாட்டி விட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா உங்கள மாதிரி போலீஸ்? யார் சார் அப்பாவி? உங்களை பத்தி நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி நான் உண்மையை தான் சொன்னேன். என்ன மாதிரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும்னு உங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அதை ப்ளீஸ் உடனே எரேஸ் பண்ணிடுங்க. மித்ராங்கிற ஒருத்தரை நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க சார். ஆனா இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அழகா நடிக்கிறீங்க. மித்ரா நந்தனை நான் கொலை பண்ண நினைச்சனா? ஆமா, பாம் பிளாஸ்டிங் பண்ணி குவாரியில வச்சு அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. என் தொல்லை இனிமே இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, நீங்க எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் 2 மடங்கு பழி தீர்த்துப்பேன். உங்க எல்லாரையும் நான் பழி வாங்குற வரைக்கும் ஓய மாட்டேன். பிரவீன் மிட்டல், இவ்வளவு நாளா நீ பண்ணதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். அதனாலதான் நீ உயிரோட இருக்க. இல்லனா என்னைக்கோ உன்னை நாங்க இந்த பூமியை விட்டு அனுப்பியிருப்போம். நீ என் வியாபாரத்துல தலையிட்டா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். எங்களுக்கு நீ கெடுதல் செய்யணும்னு நினைச்ச, அதை கூட நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்ச, பொறுத்துக்க மாட்டோம், விடவே மாட்டோம். என்ன நீ மிரட்டுறதுக்குலாம் நான் பயந்து போயிடுவேன்னு நினைச்சியா? பயந்துதான் ஆகணும். இவ்வளவு நாளா நாங்க உன்னை மன்னிச்சு விட்டதுனால நீ இப்ப உயிரோட இருக்க. ஒரு வாட்டி நாங்க உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டோம்னா நீ அட்ரஸ் இல்லாம போயிடுவா. இங்க பாரு பிரவீன் மிட்டல், நீ இந்த ஊருக்குள்ள மரியாதையா வாழ வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா நீ கேவலமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸ் படி ஏறி இருக்க. நாளைக்கு ஜெயில் செவருக்குள்ளேயே நீ வாழ வேண்டியது இருக்கும். நேர்மையாவும் உண்மையாவும் வாழ்ந்தா நமக்கான மரியாதை தானா கிடைக்கும். இனியாவது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய். இவ்வளவு நாளா நீ பண்ணதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். அதனாலதான் நீ இப்ப உயிரோட இருக்க. இல்லனா என்னைக்கோ நாங்க உன்னை இந்த பூமியை விட்டு அனுப்பியிருப்போம். நீ இந்த ஊருக்குள்ள மரியாதையா வாழ வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா நீ கேவலமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸ் படி ஏறி இருக்க. எனக்கு உடனடியா பெயில் கிடைச்சாகணும். என் முன்னாடி தலை குனிஞ்சு நடக்க வேண்டியவங்க என் முன்னாடியே தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. அவங்களுக்கு பயம்னா என்னன்னு நான் நிச்சயம் காட்டுவேன். இந்த பிரவீன் மிட்டலோட விஸ்வரூபத்தை அவங்க சீக்கிரம் பாப்பாங்க. சரிங்க மாமா. என்னாச்சு? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாய் கடனா வாங்கியிருந்தேன். திருப்பி கொடுக்கலான்னு பார்த்தா பணத்தை கொடுக்க முடியல. என்னோட சேலரி எல்லாம் அம்மாவோட மருந்துக்கே செலவாயிடுது. ஆனா அவங்க இன்னைக்கே பணத்தை கொடுத்தாகணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது.
அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். ஐயோ வேண்டாங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன்னா நான் கடமைப்பட்டவளாயிடுவேன். நான் சொன்ன எல்லாம் பொய்யும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீ இவ்ளோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கல்ல, அதுக்கான பலனா இதை நினைச்சுக்கோ. நீ வேற எதுவும் பேசாத. இரு ஒரு நிமிஷம். வாங்கிக்கோ. தேங்க்யூ so மச் மேடம். பரவாயில்ல, நம்ம போலாம். ம். நான் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சார். பெயில் கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஐ எம் சாரி. அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தாலும் ஒரு இக்கட்டான நிலைமையில தப்பிக்கிறதுக்காக ஒரு ரகசிய வழியை ஏற்பாடு செஞ்சிருப்பார். அந்த ராஜ்ய மார்க்கமா போக முடியாத நிலைமையில ஒரு ரகசிய மார்க்கத்தை பயன்படுத்திப்பாரு. இப்ப நான் கூட அதையே தான் செய்ய போறேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அந்த ரகசிய மார்க்கத்துல இருந்து ஏதாவது ஒரு அற்புத சக்தி என்னை காப்பாத்த வராமலையா போயிடும்? Your bail is ready. Strong evidence. முதல்ல போய் பெயில் வாங்க. என் மாமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. உனக்கு லக்ஷ்மி விஷயத்துல கொடுக்குற சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது உனக்கு ரொம்ப உபயோகப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் லக்ஷ்மியை பத்தின உண்மையை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என்ன அது? லக்ஷ்மி பிரெக்னன்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். லக்ஷ்மி பிரெக்னன்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன அது? லக்ஷ்மிக்கு அபார்ஷன் ஆயிருக்கு.